வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு நான் ஜெஃப்ரி ஜெபதாசன். வணக்கம் அருணி. வணக்கம் ஜெஃப்ரி. வணக்கம் நேர்களே, உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் அருணி இரேஷா அருளானந்தம். விரிவான செய்திகளுக்கு முன்னதாக தலைப்புச் செய்திகள். இந்திய வெளியுறவு செயலாளர் ஜனாதிபதி பிரதமர் மற்றும் தமிழ் கட்சிகளின் தலைவர்களை சந்தித்தார். ஒரு மாதத்தில் நீர்மின் விநியோகம் குறைவடையும் அபாயம். நீர் கட்டணத்தை அதிகரிப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக அமைச்சர் தெரிவிப்பு. கேப்பாப்புலவு மக்களின் போராட்டம் 21வது நாளாகவும் தொடர்கிறது. கேப்பாப்புலவு பிலக்குடியிருப்பு காணிகளை விடுவிக்க கோரி முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து வடக்கின் பல பகுதிகளில் இன்று ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. கேப்பாப்புலவு பிலக்குடியிருப்பு விமானப்படை முகாம் அமைந்துள்ள காணிகளை விடுவிக்குமாறு கோரி 21வது நாளாகவும் போராட்டம் இடம்பெற்று வருகின்றது. நாட்கள் தான் கடந்து போகுதுரிய, மற்றபடி எங்களுக்கு எந்த விதமான நல்ல தீர்வும் இல்லை. எங்களுடைய காணிகளை விரைவிலே எங்களிடத்திலே தந்தால் நாங்கள் அந்த இடத்திலே சிறு கொட்டிலாண்டாலும் அமைத்துக் கொண்டு எங்களுடைய பிள்ளைகளை அந்த இடத்திலே விட்டுவிட்டு நாங்கள் எங்கேதான் கூலி தொழிலுக்கு போய் எங்களுடைய கடன்களை கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். 4 பிள்ளைகளுடன் காணி விடுவிப்பு என்ற செய்திக்காக காத்திருக்கின்றார் மாரிமுத்து. தீர்வுகள் இன்றி தொடரும் போராட்டத்தினால் பிள்ளைகளின் கல்வி கூடமாகியது போராட்ட களம். காத்திருப்புகள் காலம் கடக்கின்றனவே தவிர கவனிப்பார் யாருமிலர். தீர்வுகளுடன் வருவார்கள் என எதிர்பார்த்த போதிலும் மன ஆறுதல் கூறிவிட்டு விடைபெறுபவர்களாக மாறிவிட்டனர் மக்கள் பிரதிநிதிகள். தோட்டம் செய்யலாம், என்ற காணிக்கல தண்ணி வசதி கிட்ட என்ற பிள்ளைகளும் நானும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு, மனைவி எல்லாம் சந்தோஷமா இருக்கிறதுக்கு எனக்கு இந்த காணியை பெற்று தரதுக்கு பெரிய உதவியுடன் இந்த அரசாங்கத்தை நான் கேட்டுக்கொள்கிறேன். இதேவேளை கேப்பாப்புலவு மக்களுக்கு ஆதரவு தெரிவித்தும் தமது காணிகளை விடுவிக்குமாறு வலியுறுத்தியும் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு மக்களும் சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நாங்கள் கடைசி நேரத்திலாவது எங்கள் மண்ணில் போய் எங்கள் காலடி வைத்து எங்கள் வீடு வாசலில் கிடந்து எழும்பி நாங்கள் சாக வேண்டும் என்ற ஒரு பேராசையோடு இந்த சுழற்சி முறையான உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றோம். இதேவேளை பிலக்குடியிருப்பு போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து பாடசாலை மாணவர்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பிலக்குடியிருப்பு போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து வடமாகாணத்தின் சில பாடசாலைகளின் மாணவர்கள் கவனஈர்ப்பில் ஈடுபட்டனர். சுமார் ஒரு மணித்தியாலம் கல்வி நடவடிக்கைகளில் இருந்து விலகிய மாணவர்கள் கவனஈர்ப்பில் ஈடுபட்டதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர். இதேவேளை கிளிநொச்சி பரவிப்பாஞ்சான் பகுதி மக்களும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கேப்பாப்புலவு போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தும் பரவிப்பாஞ்சான் ராணுவ முகாமை அகற்றி தமது காணிகளை விடுவிக்க கோரியும் போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. எங்கள் காணிகள் விட்டு நாங்கள் காணிகளுக்குள்ள போகும் வரைக்கும் இந்த போராட்டத்தை நாங்கள் தொடர்வதாக முடிவெடுத்து வந்துள்ளோம். எல்லாராலும் ஏமாற்றப்பட்டு கடைசி முடிவாக இந்த காணிகள் நாங்கள் போகும் வரையும் இருந்த எங்களோட காணிகளை நாங்கள் போகணும். அதுக்குரிய நடவடிக்கை ஜனாதிபதியால் தான் எடுக்க முடியும். காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் கிளிநொச்சியில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கிளிநொச்சி காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தின் ஏற்பாட்டில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயம் ஒன்றில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. ரகசிய முகாம்களில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள, சித்திரவத முகாம்களில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள எமது மக்களின், எமது குழந்தைகளின், எமது உறவுகளின் பெயர் விவர பட்டியலை உடனடியாக வெளியிட வேண்டும் என்றும் ஐநா கொடுத்த காலக்கெடுவை மேலும் நீட்டிப்பு செய்வதற்கு இலங்கை அரசாங்கம் கோரி வருவதாக அறிகின்றோம். அந்த கால நீடிப்பை ஐநா கொடுக்க கூடாது என்பதை வலியுறுத்தியும் இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். தென்பகுதி மக்களைப் போல் நாங்களும் சுதந்திரமாகவும் சந்தோஷமாகவும் எங்களுடைய குடும்ப உறவுகளுடன் இணைந்து வாழ்வதற்கு எங்களுடைய பிள்ளைகளுடைய பேர் விவரங்கள் வெளியிடப்பட வேண்டும். அவர்கள் எங்களுடன் இணைக்கப்பட வேண்டும். கண்ணும் எனக்கு 2-3 செய்து சகப்பனுக்கும் செய்தது அவர் மேலாது நானும் மேலாது கரண்டு பிடிச்சு கொண்டு இந்த பிள்ளையால காலி வரைக்கும் தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு எல்லாம் வச்சிருக்கிறேன். போக வேண்டிய இடம் எல்லாம் போய்கிட்டு எனக்கு இன்னும் ஒரு முடிவும் இல்லையா.
இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள இந்திய வெளியுறவு செயலாளர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன உள்ளிட்டோரை இன்று சந்தித்தார். இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள இந்திய வெளியுறவு செயலாளர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கரை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் இன்று சந்தித்து கலந்துரையாடினர். கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தில் இன்று முற்பகல் இந்த சந்திப்பு நடைபெற்றது. இந்த சந்திப்பில் எதிர்க்கட்சித் தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவருமான இரா சம்பந்தன், கூட்டமைப்பின் பேச்சாளர் MA சுமந்திரன் உள்ளிட்ட சிலர் கலந்து கொண்டனர். மிக ஒரு ஆக்கபூர்வமான கூட்டமாக இருந்தது. அவர் எங்களுடைய பிரச்சனைகளை அவர்களுக்கு நன்றாக தெரியும். புதிதாக எதுவும் அவர்களுக்கு சொல்வதற்கு இல்லை. இருந்தாலும் அவர் கூடுதலாக இந்த அரசியலமைப்பு நடவடிக்கைகள் தான் கூட கவனத்தை எடுத்திருக்கின்றார். தாங்கள் மிக தெளிவாக அரசுக்கு சொல்வதாகவும் இந்த அரசியலமைப்பு நடவடிக்கைகள் விரைவாக எடுக்க வேண்டும் என்றும் நியாயமான தீர்வு அவர்களுடைய நினைவின்படி நான் நினைக்கின்றேன். அவர்கள் 13+ அதை பற்றி தான் கதைக்கிறார்கள். அவர் இன்று நீண்ட காலத்துக்கு பார்த்துக் கொண்டிருக்க முடியாது, ஒரு தீர்வு கொண்டு காண வேண்டும் என்று தெளிவாக கூறினார். இதேவேளை இந்திய வெளியுறவு செயலாளரை தமிழர் முற்போக்கு கூட்டணியினரும் இன்று சந்தித்து கலந்துரையாடினர். அமைச்சர்களான மனோ கணேசன், பழனி திகாம்பரம் மற்றும் ராஜாங்க அமைச்சர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர். தற்சமயம் இந்திய அரசாங்கத்தால் வழங்கப்படுகின்ற எங்களது வீடமைப்பு தொடர்பான உதவி ஒத்தாசைகள் 4000 வீடு என்ற அந்த தொகையிலிருந்து 20,000 வரை உயர்த்தப்பட வேண்டும் என்று கடந்த வருடம் ஜனவரி மாதம் இலங்கைக்கு வந்திருந்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவருடன் நாங்கள் வேண்டுகோளை விடுத்திருந்தோம். அந்த சாதகமான நிலைப்பாடு இன்னும் வலியுறுத்தி உறுதிப்படுத்தியிருக்கின்றார். அது மகிழ்ச்சிகரமான செய்தியாக நினைக்கின்றோம். கல்வி, சுகாதாரம், வீடமைப்பு, தொழில்நுட்ப கல்வி 4 விஷயங்கள் நாங்கள் அடையாளம் கண்டிருக்கின்றோம். 4 விஷயங்கள் தொடர்பிலே அவர் உதவி இருப்பதாக கூறியிருக்கின்றார்கள். இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் முத்து சிவலிங்கம் மற்றும் பொதுச் செயலாளர் ஆறுமுகன் தொண்டமான் ஆகியோரும் இந்திய வெளியுறவு செயலாளரை இன்று சந்தித்தனர். ஹவுசிங் 4000 வீடு தொடங்கியிருக்காங்க. இதை தொடர்ச்சியாக கொண்டு போகணும். 4000 நிப்பாட்டிடக்கூடாது. அதை இன்னும் மேலும் வேணுங்கிறோம். அதில் கிராமங்களை அமைக்கணும்னு இருக்கும். இந்த தொகுதி பிரிக்கிறதுல இந்திய அரசாங்கத்துடைய இந்திய அழுத்தம் கொஞ்சம் தேவைப்படுது. ஏன்னா நம்ம பார்க்குற நேரம் ஊரில் மாத்திரம் வருவோம், மற்ற ஏரியாலெலாம் பிரிக்கிற நேரம் சிக்கல்கள் வரும். அதை சொல்லியிருக்கோம். அது போக நம்மளுடைய ஆசிரியர்களுடைய தரத்தை கூட்டுறதுக்கு அந்த ப்ரோக்ராமுக்கு கேட்டிருக்கோம். இதேவேளை இந்திய வெளியுறவு செயலாளர் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை இன்று மாலை சந்தித்தார். இந்திய வெளியுறவு செயலாளரின் இலங்கை விஜயம் தொடர்பில் இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. புதிய அபிவிருத்தி திட்டங்கள் மற்றும் இந்தியாவின் புதிய திட்டங்கள், முதலீட்டு வாய்ப்புகள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்கு இந்திய வெளியுறவு செயலாளர் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளதாக த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. அத்துடன் ஹம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை துறைமுகத்தின் சுற்றுலா விவகாரங்கள் தொடர்பிலும் அவரின் விஜயத்தின் போது கவனம் செலுத்தப்படுவதாகவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வவுனியா ஓமந்தை கமநல கல்வி அபிவிருத்தி நிதியம் எனும் அமைப்பு இன்று அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. விவசாயிகள், கல்வித்துறை சார்ந்தோர், வர்த்தக பிரிவினர் ஆகியோரை உள்ளடக்கி கல்விக்கான உதவிகளை வழங்கும் நோக்கில் இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. நாங்கள் கொண்டு வந்த அரசாங்கம் தான். ஆனால் குறைஞ்சபட்சம் இந்த அபிவிருத்தி வேலைகளில் கூட நாங்கள் எதிர்பார்க்கிற நிதியை கூட அதுக்குள்ளால பெற்றுக்கொள்றதுல மிக கடினமான ஒரு நிலைமையாக இருக்கிறது. எங்களுடைய பிரதேசத்தின் அபிவிருத்திக்கு கூட நிதி இல்லாத ஒரு கட்டத்திலையும் அதை ஆதரிக்க வேண்டி வந்ததனுடைய காரணம் என்னென்று சொன்னால் அரசாங்கம் ஒரு புதிய அரசியல் யாப்பை கொண்டு வருகிறது. ஆகவே அதுக்கு 3-2 பலம் வேணும் என்ற ஒரு நோக்கத்துக்காகத்தான் நாங்கள் அவற்றையெல்லாம் ஆதரித்தோம். ஆனால் இன்றைக்கு நிலைமைகள் மாறி இருக்கிறது. நாங்கள் கொண்டு வந்த ஒரு அரசாங்கம் இன்றைக்கு அது வேறொரு திசையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. ஐநா பொதுச்சபையில காலத்தை நீடிக்கிறதுக்கான வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் 1 மாதத்தில் நீர் மின் விநியோகம் தடைப்படுவதற்கான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. மின் உற்பத்தி நிலையங்களை அண்மித்த நீர்த்தக்கங்களின் நீர்மட்டம் வெகுவாக குறைவடைந்து வருகின்றமை அதற்கான காரணமாகும். 2016 ஆண்டு பிப்ரவரி மாதத்துடன் ஒப்பிடுகையில் நீர்த்தக்கங்களின் நீர்மட்டம் அதிக அளவில் குறைவடைந்துள்ளது. 2016 ஆண்டு பிப்ரவரி மாதம் நீர்த்தக்கங்களின் நீர்மட்டம் 70% காணப்பட்ட போதிலும் இந்த வருடம் அது 32.13 குறைவடைந்துள்ளது. 1990 ஆண்டிலிருந்து ஒப்பிடும்போது 4வது தடவையாக இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. இது வேண்டுமென்றே திட்டமிட்டு செய்கின்ற விடயமாகும். இவ்வாறான பிரச்சனை ஏற்பட்டால் விலை மனு கோராமல் இந்த பிரச்சனையை தீர்க்குமாறு சிலர் எதிர்பார்த்துள்ளனர். அதிக விலையில் டீசல் இயந்திர கட்டமைப்பு ஒன்றை இணைப்பதற்கு முயற்சிக்கின்றனர். உதாரணத்திற்கு, ஒரு மரண வீட்டில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டால் நம்ம எவ்வளவு செலவானாலும் மின்பிறப்பாக்கியொன்றை பயன்படுத்தி மின்சாரத்தை பெற்றுக் கொள்வோம் அல்லவா?
அவ்வாறு இதற்கு முயற்சிக்கின்றனர். மேலதிக டீசல் மற்றும் அவசர மின் தேவைக்காக 50 பில்லியனை செலவிட்டுள்ளனர். 50 பில்லியன் என்பது கட்டுநாயக்க அதிவேக வீதியை அமைப்பதற்கு செலவான தொகைக்கு ஒப்பானது. ஆகவே இது ஒரு பாரிய வீண் விரயமாகும். சிறந்த முறையில் திட்டமிட்டிருந்தால் எமக்கு இதனை சிறப்பாக செய்திருக்க முடியும். මේක විශාල නාස්තියක්. මේක ඉතුරු කරගන්න තිබ්බා. හරියාකාර සැලැස්මකට අපි බලාගාර හදාගත්තා. தற்போது நாளொன்றுக்கான நீர்மின் உற்பத்தி 111 வீதத்தினால் வீழ்ச்சி அடைந்துள்ளது. அனைத்து நிறுத்தக்கங்களின் நீரை சேர்த்து 404.4 வோல்ட்ஸ் மின்சாரத்தை தற்போது உற்பத்தி செய்ய முடியும். இது நாட்டின் மின் தேவை மற்றும் விநியோகத்தின் 10 வீதம் என்பது குறிப்பிடத்தக்கது. මේ තියෙන වේලිකාල ගුණය එක්ක தற்போது நிலவும் வறட்சியினால் குடிநீர் மற்றும் விவசாய தேவைக்கான நீரை பெற்றுக் கொள்வதில் பிரச்சனை ஏற்படுமாக இருந்தால் அது நியாயமானது. எனினும் மின் உற்பத்தியில் பிரச்சனை ஏற்பட முடியாது. இலங்கை மின்சார சபை அடுத்த 20 வருடங்களுக்கான திட்டம் ஒன்றை வகுக்கிறது. அதன் பிரதிபலனாகவே இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. මේ ඇති වෙලා අවිල්ල තියෙන විදුලි අර්බුදය கடந்த 4 வருடத்துடன் ஒப்பிடுகையில் இந்த வருடமே குறைந்த அளவிலான நீர் மின் உற்பத்தி பதிவாகியுள்ளது. எனினும் இலங்கையின் நாளாந்த மின்சார தொகையின் 85.94 வீதமான பகுதி அனல் மின் உற்பத்தி மூலமே பெற்றுக் கொள்ளப்படுகிறது. எனினும் இலங்கையின் மின் வாடிக்கையாளர்களின் அனுபவத்தின்படி நுரைச்சோலை அனல் மின் உற்பத்தி நிலையம் செயலிழக்காது தொடர்ந்து செயற்பட்ட காலம் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பொல்பிதிகம பிரதேசத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு அமைச்சர் ராவ் ஹக்கீம் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். අපි මේ පිරිපහදු කරලා ගෙටම ගෙනත් දෙන වතුර சுத்திகரிக்கப்பட்ட 1000 லிட்டர் நீரை நாம் 12 ரூபாவிற்கு வழங்குகிறோம். ஆனால் நாம் கடைக்கு சென்று 1 லிட்டர் நீரை 60 ரூபாவுக்கு பெறுகிறோம். குழாய் கட்டமைப்பின் மூலம் 10,000 லிட்டரை வீட்டுக்கு விநியோகிக்க 48 ரூபாய் செலவாகிறது. அதில் 4 ஒரு பகுதியே நாம் அறவிடுகிறோம். இவ்வாறு நமக்கு தொடர்ந்தும் செய்ய முடியாது. இதில் மாற்றம் ஒன்றை ஏற்படுத்த வேண்டும். சிறிய அளவில் கட்டணத்தை அதிகரிக்க வேண்டும். சமுர்த்தி பயனாளிகளிடம் அதிகரிக்காமல் நீர் கட்டணத்தை அதிகரிப்பது தொடர்பில் கவனத்தை கொள்ள வேண்டும். தெற்காசிய வலயத்தின் 4வது கொள்முதல் மாநாடு ஜனாதிபதி தலைமையில் இன்று நடைபெற்றது. தெற்காசிய வலயத்தின் முறையான கொள்முதல் மாநாடு இன்று முதல் எதிர்வரும் 23ஆம் தேதி வரை கொழும்பு மற்றும் கண்டியில் நடைபெற உள்ளது. நிதி அமைச்சர் ரவி கருணாநாயக்க, இஸ்லாமிய அபிவிருத்தி வங்கியின் தலைவர், ஆசிய அபிவிருத்தி வங்கியின் இலங்கைக்கான பணிப்பாளர்கள் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். சர்வதேச பகிரங்க போட்டித்தன்மை மற்றும் முறையான தேர்வு முறைமையின்மையால் பாரிய அளவான பொதுமக்களின் பணம் வீண் விரயமாகியுள்ளது. அத்துடன் அரசாங்கத்தின் அதிகளவான அடிப்படை அபிவிருத்தி வேலை திட்டங்கள் தாமதமாகியுள்ளதுடன் சீரற்ற முகாமைத்துவத்தினால் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய சில பொருளாதார பிரச்சினைகள் உருவெடுத்துள்ளன. இலங்கையின் அரசு பிரிவுகளை சீரமைக்கும் நடவடிக்கையை முன்னெடுப்பதற்காக உலக வங்கி, அமெரிக்கா, ஆசிய அபிவிருத்தி வங்கி, ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் ஜைகா போன்றன ஒத்துழைப்பு வழங்கியுள்ளன. BMM எனப்படும் அரசு நிதியை முகாமைத்துவம் சட்ட மூலம் இதில் முக்கியத்துவம் பெறுகிறது. அதேபோன்று ஜனாதிபதியின் தலைமைத்துவத்தின் கீழ் இலங்கையின் கொள்முதல் விடயத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள திருத்தம் தொடர்பில் இங்கு கலந்துரையாடப்பட முடியும். நாம் மிகவும் அபாயமான பொருளாதார நிலைமை எதிர்கொண்டுள்ளோம். விலை மனு கோராமல் வழங்கப்பட்ட ஒப்பந்தங்களுக்கு $1.1 பில்லியன் செலுத்த வேண்டி ஏற்பட்டுள்ளது. எனினும் இவை அனைத்தையும் ஜனாதிபதி மற்றும் அரசாங்கத்தின் கீழ் கொண்டு வந்து நீதி முகாமத்துவத்தை முறையான விதத்தில் முன்னெடுக்க முடிந்துள்ளது. மட்டக்களப்பு முரக்கொட்டாஞ்சேனை ராணுவ முகாமை அண்மித்த பகுதியில் மனித எச்சங்கள் புதைக்கப்பட்டுள்ளதாக சந்தேகிக்கப்படும் இடத்தில் இன்று முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகளின் போது மனித எச்சங்கள் சில மீட்கப்பட்டுள்ளன. இன்று முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகளின் போது சில எலும்பு துண்டுகளுடன் 2 பித்தளை மாலைகள் மற்றும் கம்பி துண்டுகள் மீட்கப்பட்டதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். ஏறாவூர் சுற்றுலா நீதிமன்ற நீதவான் MIM ரிஸ்வி, மட்டக்களப்பு மாவட்ட சட்ட வைத்திய அதிகாரி VCS பெரேரா, புவிசார்தவியல் திணைக்கள அதிகாரிகள் மற்றும் போலீசார் முன்னிலையில் இன்று அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. நாளையும் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. கடந்த வருடம் அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி தனியார் காணியொன்றில் நிர்மாண வேலைகளின் பொருட்டு குழியொன்றை தோண்டுவதற்கு முற்பட்ட சந்தர்ப்பத்தில் அதில் மனித எச்சங்கள் என சந்தேகிக்கக்கூடிய எலும்பு துண்டுகள் கண்டெடுக்கப்பட்டன. இது தொடர்பில் காணி உரிமையாளர் ஏறாவூர் போலீசாருக்கு அறிவித்ததை அடுத்து நீதிமன்ற உத்தரவிற்கு அமைய குழியிலிருந்து பெறப்பட்ட எச்சங்கள் பகுப்பாய்வுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. இதனையடுத்து முரக்கோட்டாஞ்சேனை பகுதியில் உள்ள தனியார் காணியில் அகழ்வு பணிகளை மேற்கொள்வதற்கு தீர்மானிக்கப்பட்டது. கிழக்கு மாகாண பட்டதாரிகளுக்கு நியமனம் வழங்குவதில் அநீதி இழைக்கப்படுவதாக தெரிவித்து பட்டதாரிகளினால் இன்று ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. திருகோணமலை உவர்மலை விவேகானந்தா கல்லூரிக்கு முன்பாக இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது.
222 பட்டதாரிகளுக்கு ஆசிரியர் நியமனம் வழங்குவதற்கான நிகழ்வு இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் தமக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து 86 பட்டதாரிகளினால் நிகழ்வு இடம்பெறவிருந்த விவேகானந்தா கல்லூரிக்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கிழக்கு மாகாண சபையினால் பொது ஆணைக்குழு நடத்தப்பட்ட பரீட்சை மொத்தமாக 5750 பட்டதாரிகள் எழுதியிருந்தனர். இதில் 305 மாணவர்கள் மாத்திரம் சித்தி அடைந்திருந்தனர். 222 மாணவர்களுக்கு மாத்திரமே நியமனம் கொடுக்க இருக்கின்றார்கள். எனவே இந்த கோஷம் எங்கள் உரிமை குரல். எங்களுக்கு உடனடியாக நீங்க வேலையை தர வேண்டும். பட்டதாரிகளுக்கு இந்த நிலை என்றால் பாமர மக்களுக்கு எந்த நிலை என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். இதன்போது ஆசிரியர் நியமன நிகழ்விற்கு வருகை தந்தவர்களை மண்டபத்திற்குள் நுழைய விடாது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தடுத்தனர். ஆசிரியர் நியமன நிகழ்விற்காக வருகை தந்த கிழக்கு மாகாண முதலமைச்சர் மற்றும் மாகாண கல்வி அமைச்சர் ஆகியோரையும் மண்டபத்திற்குள் நுழைய விடாமல் ஆர்ப்பாட்டக்காரர்கள் தடுத்து நிறுத்தினர். பின்னர் விரைவில் தீர்வொன்றை பெற்றுத் தருவதாக வாக்குறுதி அளித்ததை அடுத்து மண்டபத்திற்குள் செல்வதற்கான அனுமதியை ஆர்ப்பாட்டக்காரர்கள் வழங்கினர். அதனை அடுத்து திருகோணமலை, உவர்மலை, விவேகானந்தா கல்லூரியில் கிழக்கு மாகாணத்தில் உள்ள 222 பட்டதாரிகளுக்கு ஆசிரியர் நியமனம் வழங்கி வைக்கப்பட்டது. ஒருபுறம் அரசியல் இனப்பிரச்சினைக்கான தீர்வு 13வது அரசியல் சட்டத்தை விட ஒரு பாரிய அதிகார பகிர்வு வரும் என்று கூறிக்கொண்டு வந்த நீங்கள் இருக்கின்ற 13வது அரசியல் அதிகாரத்தை கூட தர முடியாமல் இருக்கின்ற வேளையிலே நடக்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால் இருக்கின்ற அதிகாரத்தை பறிப்பதற்கான பில்களை நீங்கள் இன்று போட்டுக்கொண்டு இந்த நாட்டிலே உண்மையாகவே இந்த இனப்பிரச்சினைக்கான தீர்வு ஒரு உண்மையான முறையில் நடைபெறுகின்றதா என்றால் என்னுடைய பார்வையிலே அதில் நம்பகத்தன்மை இல்லை என்ற யதார்த்தத்தை சுட்டிக்காட்டாமல் இருக்க முடியாது. கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் பிள்ளையான் என்று அழைக்கப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் உள்ளிட்ட 4 சந்தேக நபர்களின் விளக்கமறியல் மீண்டும் நீடிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் மட்டக்களப்பு நீதவான் மாணிக்க வாசகர் கணேசராஜா முன்னிலையில் இன்று ஆஜர்படுத்தப்பட்ட போது அவர்களை எதிர்வரும் மார்ச் மாதம் 6ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார். கிழக்கு மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சரும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவருமான பிள்ளையான் எனப்படும் சிவனேசன் துரை சந்திரகாந்தன், தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் முன்னாள் தேசிய அமைப்பாளரும் முன்னாள் மாகாண சபை உறுப்பினருமான பிரதீப் மாஸ்டர் என்று அழைக்கப்படும் எட்வின் சில்வா கிருஷ்ணானந்தராஜா, கஜன் மாமா என அழைக்கப்படும் கணநாயகம் மற்றும் ராணுவ புலனாய்வு உறுப்பினர் எம் கலீல் ஆகியோரின் விளக்கமறியலே மீண்டும் நீடிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பெரராஜசிங்கம் கடந்த 2005ஆம் ஆண்டு மட்டக்களப்பு புனித மரியாள் இணை பேராலயத்தில் நடைபெற்ற நத்தார் நள்ளிரவு ஆராதனையில் கலந்து கொண்டிருந்த போது சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த கொலை சம்பவம் தொடர்பில் கடந்த 2015ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் 11ஆம் தேதி கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் சிவனேசன் துரை சந்திரகாந்தன் உள்ளிட்ட சந்தேக நபர்களை குற்றப்புலனாய்வு பிரிவினர் கைது செய்தனர். இருந்து 400 மைல் தொலைவில் கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த போது அந்த நாட்டு அதிகாரிகளால் மீட்கப்பட்ட கல்முனை மீனவர்கள் நாடு திரும்பியிருக்கின்றார்கள். ஒலுவில் துறைமுகத்தில் இருந்து கடந்த வருடம் டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி கடற்தொழிலுக்கு சென்ற 6 மீனவர்கள் காணாமல் போயிருந்தனர். இலங்கை கடற்பரப்பில் மீனவர்களை தேடும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்ட போதிலும் தகவல் எதுவும் கிடைக்காமையினால் பிராந்திய நாடுகளின் ஒத்துழைப்பு தேடுதல் பணிகளுக்காக கோரப்பட்டிருந்தது. எரிபொருள் முடிவடைந்தமையினால் ஆழ்கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த 2 படகுகளில் இருந்த 6 மீனவர்களில் 2 மாலைத்தீவு கரையோர பாதுகாப்பு பிரிவினர் கடந்த மாதம் 5ஆம் தேதி மீட்டிருந்தனர். ஜனவரி மாதம் 12ஆம் தேதி மாலைத்தீவின் வடக்கு தீவான தித்து தீவில் இருந்து 400 மைல் தொலைவில் தத்தளித்துக் கொண்டிருந்த போது ஏனைய 4 மீனவர்களையும் மாலைத்தீவு கரையோர பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பாக மீட்டனர். மாலைத்தீவு அதிகாரிகளால் மீட்கப்பட்ட 6 மீனவர்களில் 5 பேர் நேற்று விமானம் மூலம் நாட்டை வந்தடைந்துள்ளனர். மற்றும் ஒரு மீனவர் படகை பழுது பார்த்ததன் பின்னர் கடல் வழியாக நாட்டிற்கு வருகை தர உள்ளதாக நாடு திரும்பியுள்ள மீனவர்கள் குறிப்பிட்டனர். மாலத்தீவு நேவி அவர்கள் எங்களை கண்டுபிடித்தார்கள். எங்கள் மினிஸ்டர் ஹரிஷ் அவர்கள், மாலத்தீவு ஜனாதிபதி, மாலத்தீவு பாதுகாப்பு அமைச்சர், மாலத்தீவு நேவி எல்லாம் எங்களுக்கு நல்ல
ஒத்துழைத்து எங்களை கரை சேர்த்தார்கள். எங்களை வழிகாட்டிய சக்தி சிரச நிறுவனத்துக்கும் சக்தி எப்பமுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்து இதுக்காக மிகவும் எங்களை வந்து நேரில் சந்தித்த எங்களோட தொகுதி மினிஸ்டர் எம்எச்எம் ஹரிஷ் அவர்களுக்கு தான் அவருக்கு அங்கே நேராக வந்து எங்களுக்கு ஆறுதல் கூறி எங்களை மீட்டெடுக்கிறதுக்கும் காரணம் அவர் தான். இதை அடிக்கடி ஸ்ரீலங்காவில் ஒளிபரப்பு எந்த நேரம் ஒளிபரப்பு செஞ்ச சக்தி டிவிக்கு நாங்கள் நன்றியை தெரிவிக்கும். இந்த ஆண்டுக்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளது. பரீட்சைகள் செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த பரீட்சையின் செய்முறை பரீட்சைகள் அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி தொடக்கம் நவம்பர் மாதம் 5ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் மேலும் குறிப்பிட்டுள்ளது. இந்த வருடத்திற்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைகள் எதிர்வரும் டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி ஆரம்பமாகி டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. அத்துடன் 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சை ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி நடைபெறவுள்ளதாகவும் பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. ஹப்புதலை கஹகொல்ல பகுதியில் உள்ள கருமாரி அம்மன் கோவிலில் உண்டியல் உடைக்கப்பட்டு பணம் திருட முயற்சித்த ஒருவர் பிரதேச மக்களால் பிடிக்கப்பட்டுள்ளார். இன்று அதிகாலை 12:30 அளவில் கோயில் உண்டியல் உடைக்கப்படுவதை அவதானித்த பிரதேச மக்கள் குறித்த நபரை பிடித்து ஹப்புத்தலை போலீசாரிடம் ஒப்படைத்தனர். பண்டாரவளை கழுப்பகன பகுதியைச் சேர்ந்த 31 வயதான ஒருவரை பிரதேச மக்களினால் பிடிக்கப்பட்டு ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். ஹப்புத்தலை போலீசார் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த தகவலுடன் நியூஸ் ஃபர்ஸ்ட் இந்த 8 மணி பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. நமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை 10:45 இடம்பெறும். வணக்கம்.